வணக்கம். செல்வகுமாரின் சூரியனின் குத்துக்கதிர் விழுந்து நிழல் இல்லாத இடமாக மாற்றக்கூடிய இடங்கள் எவை? 2026 ஏப்ரல் 21 செவ்வாய்க்கிழமை இன்றைக்கு நிழல் இல்லாத இடம் எவை என்பதை பார்ப்போம். இன்றைக்கு சூரியனின் குத்துக்கதிர் விழக்கூடிய இடம் சரியாக சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் தொடக்கம் கிழக்கு கரையில சிதம்பரம், கடலூர் இடைப்பட்ட பரங்கிப்பேட்டை, சாமியார்பேட்டை, சிப்காட் போன்ற பகுதிகள், அதற்கு வடக்கே புதுச்சேரி முதல் மயிலாடுதுறை வரைக்கும் இருக்கும். ஆனால் மையம் பார்த்தீங்கன்னா சிதம்பரத்திற்கும் கடலூருக்கும் இடைப்பட்ட பகுதி. இது அப்படியே சூரியன் குத்துக்கதிர் படிப்படியாக மேற்கு நோக்கி நகரும் பொழுது கள்ளக்குறிச்சி, விருத்தாச்சலம் இடைப்பட்ட பகுதியிலையும், பிறகு ராசிபுரம், சேலம் இடைப்பட்ட பகுதியிலையும், பிறகு அப்படியே ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதியிலையும் பயணிக்க இருக்கிறது. அதன் அடிப்படையில் இன்றைக்கு சூரியனின் குத்துக்கதிர் கடலூர் மாவட்டம், கடலூர் மற்றும் நெய்வேலி, பரங்கிப்பேட்டை, சிதம்பரம், பன்ருட்டி போன்ற பகுதிகளிலும், பிறகு படிப்படியாக வடலூர், நெய்வேலி டவுன்ஷிப், குள்ளஞ்சாவடி போன்ற பகுதிகளுக்கும், அப்படியே படிப்படியாக கிழக்கு நோக்கி நகரும், மேற்கு நோக்கி நகரும் பொழுது வடலூர், நெய்வேலி டவுன்ஷிப், நெய்வேலி மற்றும் விருதாச்சலம், உளுந்தூர்பேட்டை இடைப்பட்ட பகுதி, மற்றும் அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்ததாக சிறுபாக்கம், சின்னச்சேலம், அடுத்தது வாழப்பாடி, ஆத்தூர் வாழப்பாடி மற்றும் கல்வராயன் மலைப்பகுதி, தெற்கு பகுதி, சேலத்துக்கு தெற்கே இளம்பிள்ளை மற்றும் ஆட்டையாம்பட்டி, தாரமங்கலம் மற்றும் எடப்பாடி, இளம்பிள்ளை, அப்படியே எடப்பாடி, அப்படியே மேற்கு நோக்கி பார்த்தீங்கன்னா காவிரி கரையோரம் ஈரோடோட எடப்பாடிக்கும் ஈரோடோட பவானிக்கும் இடைப்பட்ட பகுதி. அந்த பகுதி வழியாக படிப்படியாக அந்தியூர், எண்ணமங்கலம், அத்தானி, அப்படியே பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலம், கோபிச்செட்டிப்பாளையம், அதற்கு வடக்கே கோபிச்செட்டிப்பாளையத்துக்கும் சத்தியமங்கலத்துக்கும் வடக்கே, பவானிசாகருக்கு வடக்கே மற்றும் திம்பம், தாளவாடி, கோடநாடு, கோத்தகிரிக்கும் வடக்கே கோடநாடு மற்றும் மசினிக்குடி, கூடலூர், முதுமலை இந்த பகுதி. அப்படியே நேராக பார்த்தீங்கன்னா அது கேரளாக்குள்ள அந்த சூரியன் குத்துக்கதிர் பயணிச்சு மாகேக்கும் தெற்கு பகுதியிலே விழும். மாகே வரைக்கும் இன்றைக்கு எதிர்பார்க்கலாம் சூரியன் குத்துக்கதிர். இந்த பகுதியில சரியாக மயிலாடுதுறை மாவட்டம் வடக்கு பகுதி மற்றும் கடலூர் மாவட்டத்தோட சிதம்பரம் மற்றும் கடலூர் இடைப்பட்ட பகுதியில சூரியன் குத்துக்கதிர் மையமாக வைத்து விழக்கூடிய நேரம் 12, 18, 17 இந்த நேரங்களில் விழும். 18, 12, 18 அப்படியே 12, 19, 12, 20க்கு கேரளாக்குள்ள போகும். இந்த வழித்தடத்தில் அறிவிக்கப்பட்ட இந்த கடலூர் மாவட்டம் சிதம்பரம், பரங்கிப்பேட்டை, குள்ளஞ்சாவடி, நெய்வேலி டவுன்ஷிப் மற்றும் அப்படியே பார்த்தீங்கன்னா ஆத்தூர், சின்னச்சேலம், வாழப்பாடி, தம்மம்பட்டி, அப்படியே நேரடியாக சேலம், எடப்பாடி, அந்தியூர், எண்ணமங்கலம், அத்தானி, அப்படியே கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு வடக்கே தூக்கநாயம்பாளையத்துக்கு வடக்கே உள்ள பகுதி தூக்கநாயக்கம்பாளையமும், அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது தாளவாடி, சத்தியமங்கலம், பண்ணாரிக்கு வடக்கே தாளவாடி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் சூரியன் குத்துக்கதிர் விடும். அப்படியே கோடநாடு, கோத்தகிரி, அப்படியே மசினிக்குடி, முதுமலை, அப்படியே கேரளாவோட பகுதி மற்றும் மாகே இந்த பகுதியில் சூரியன் குத்துக்கதிர், அதாவது 11:45, 12 மணிக்கெல்லாம் ஒரு குச்சியை 90 டிகிரி நேராக நட்டு வைத்துக்கிட்டு அதன் நிழலை கவனித்து கொண்டே இருந்தால் முதல்ல அந்த குச்சியின் நிழல் மேற்கு பக்கம் விழுந்துட்டே இருக்கும். படிப்படியாக அது பாதத்துக்கு வந்து சேரும். 12, 17க்கு மேல் அது பாதத்தை அடைந்து 12, 18, 19 அதன் பாதத்தில் விழத் தொடங்கும். பாதத்தில் விழுவதன் காரணமாக பாதத்திலேயே நிழலே விழாது, அந்த குச்சியின் மீதே நிழல் விழுத்துரும். நிழல் இல்லாத நாளாக நீங்கள் அறிவீர்கள். பிறகு அது அப்படியே படிப்படியாக கிழக்கு திசையில் விட தொடங்கும் மாலை வரைக்கும். நாளைக்கு இந்த இடத்துல எங்க விடும்னா நேர பாதத்துக்கு வரும், நிழல் இல்லாமல் இருக்காது. தெற்கு பகுதியில் நாளைக்கு நிழல் விடும். படிப்படியாக அந்த தெற்கு பகுதியில் விடக்கூடிய நிழல் அடுத்தடுத்த நாட்களில் நீளம் கூடும், நீளமாக போயிட்டே இருக்கும். இப்படியே ஆகஸ்ட் மாதம் மீண்டும் சூரியன் குத்துக்கதிர் வரைக்கும் தெற்கு பக்கம் விழுந்துட்டே இருக்கும். ஆகஸ்ட் மாதம் 2வது முதல் வாரத்தில் வரும் பொழுது சூரியன் குத்துக்கதிர் அப்படியே அதன் பாதத்துக்கு வரும். பிறகு தெற்கு நோக்கி போனதும் வடக்கு பக்கம் விழுந்துட்டே இருக்கும். மீண்டும் அடுத்த ஆண்டு இதே நாள் வரைக்கும் வடக்கு பக்கம் விழும். பிறகு அடுத்த ஆண்டு இதே நாள் 21ஆம் தேதி இந்த பகுதியில் பாதத்தில் விழும். ஆக ஒரு ஆண்டுக்கு 2 முறை நிழல் இல்லாத நாள் சூரியன் குத்துக்கதிர் விழக்கூடிய நாள். ஆனால் இப்பொழுதைக்கு வெப்பம் அதிகமாக இருப்பது காரணம் கோடை. ஆனால் ஆகஸ்ட் மாதம் தென்மேற்கு பருவமழை காலம். சூரியன் குத்துக்கதிர் விழுந்தாலும் அது ஒரு கோடையாக தெரியாது. தென்மேற்கு பருவமழை
கேரளாவில் பிழிந்து அங்கிருந்து சாரலாகவும் குளிர்ந்த காற்றாகவும் வரும் என்பதனால் வெப்பம் தெரியாது. ஆக இப்போ வடக்கு நோக்கி பயணிப்பது ஜூன் 21ஆம் தேதி கடகரேகை அடைந்ததும் பிறகு அங்கிருந்து திரும்பி ஆகஸ்ட் மாதம் வந்து செப்டம்பர் 21 நிலநடுக்கோட்டை அடையும். பிறகு டிசம்பர் 21 மகர ரேகை அடையும். பிறகு அங்கிருந்து திரும்பி மார்ச் 21 நிலநடுக்கோட்டை அடையும். பிறகு மீண்டும் அடுத்த ஆண்டில் ஏப்ரல் 10 ஏப்ரல் 27 வரை 26 வரை தமிழ்நாட்டில் சூரியன் குத்துக்கதிர் விழும். அந்த வழித்தடத்தில் தான் இப்பொழுதைக்கு 21ஆம் தேதி சிதம்பரம் கடலூர் இடைப்பட்ட பகுதி, நெய்வேலி டவுன்ஷிப், வடலூர் மற்றும் அப்படியே சின்னச்சேலம் மற்றும் வாழப்பாடி, ஆத்தூர், சேலம், எடப்பாடி, இளம்பிள்ளை மற்றும் ஈரோடு, அந்தியூர், எண்ணமங்கலம் போன்ற பகுதிகள், தாளவாடி மற்றும் நீலகிரி மாவட்டத்தோட கோடநாடு, கோத்தகிரி, மசினிக்குடி, முதுமலை, அப்படியே அரபிக்கடல், அப்படியே ஓமனியம்மனுக்கு பயணிக்கும் சூரியன் குத்துக்கதிர். இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். வானிலையை அறிவதற்கு முன் இயற்கையை உணர்வோம். சூரியன் குத்துக்கதிர் அதாவது வடக்கு 23 டிகிரியிலிருந்து தெற்கு 23 டிகிரி இடைப்பட்ட பகுதி நிலநடுக்கோட்டை மையமாக வைத்து வடக்கும் தெற்கும் சூரியன் குத்துக்கதிர் பயணிக்கும். இதனால பருவநிலை, பருவ காலங்கள் இதெல்லாமே மாறுபடுகிறது. அதனால இது எப்பொழுதும் பூமி தோன்றிய காலத்திலிருந்து ஏற்படுவதுதான். குளிர்காலம், மழைக்காலம் மற்றும் கோடை காலம் எல்லாம் மாறி மாறி அமைவதற்கும் இந்த சூரியன் குத்துக்கதிரோட 23 டிகிரி சாய்ந்திருக்கக்கூடிய பூமியோட நிலையின் காரணமா இந்த சூரியன் குத்துக்கதிரோட வழித்தடமும் விழும் இடமும் மாறி மாறி அமைகிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். தொடர்ந்து வானிலை மற்றும் அறிவியல் ஆர்வத்தை ஏற்படுத்தி கொண்டு ஆய்வு மனப்பான்மை வளர்த்து கொண்டு அறிவியலை ஆராய்ச்சியால் மேற்கொள்வோம். நன்றி.